வணக்கம். சமன் வின்ஸ்டா டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மொபைல் சர்வீஸ் பண்ண போகிறோம்னா என்ன ஃபால்ட்டு, எந்த மாதிரி இடங்கள் அந்த செக்ஷனை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கும் அதை ஒன் பை ஒன்னாக பேசிக்லேருந்து ஃபாலோ பண்ணி போனால் தான் நம்ம கண்டிப்பாக அந்த ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம பெருசாக விஷயத்தை யோசித்து பெரிய அளவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா போர்டில் கம்ப்ளைண்ட் அடுத்தடுத்து வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம போர்ட் லெவல் போகாமல் நார்மல் பேசிக் கான்செப்ட்லேருந்து கண்டிப்பாக நம்ம போகணும். இப்போ இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் சிம்பிள் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த ஹெட்ஃபோன் சிம்பிள் நம்ம எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம், அதாவது டிஸ்பிளேயில் ஹெட்ஃபோன் அந்த சிம்பிள் காமிக்கும். டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபோன் ஆன் பண்ணிட்டோம், அந்த ஹெட்ஃபோன் சிம்பிள் உங்களுக்கு காமிக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக காட்டுது. ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக காட்டுது. அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்பீக்கர் இங்கே மைக்கெலாம் சில நேரத்தில் வேலை செய்யாமல் போகும். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணுறது ஹெட்ஃபோன் கனெக்டர் தான் நம்ம பார்ப்போம். இப்போ ஹெட்ஃபோன் கனெக்டர் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ஹெட்ஃபோன் கனெக்டர் கீழே இருக்குது, சார்ஜர் கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குது. இப்போ அதுக்கு தனியாக சில போர்டில் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த போர்டில் தனி போர்டு லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த பிசிபி போர்டை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். சார்ஜர் போர்டு தனி கான்செப்ட் ஸ்டிப் தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹெட்ஃபோனுக்கு தனியாக கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணி நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். நம்ம ஹெட்ஃபோன் சிம்பிள் போகுதான்னு பார்ப்போம். நம்ம மறுபடியும் பார்த்தாலும் அந்த ஹெட்ஃபோன் சிம்பிள் திரும்பவும் காமிக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம அந்த போர்டை ரிமூவ் பண்ணியாச்சு, மறுபடியும் அதே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஸ்டிப்பை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டிப் எங்கே போய் கனெக்ட் ஆகுது, மதர் போர்டில் கனெக்ட் ஆகிற இடத்துல அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டிப்போட அடுத்த எண்டை நம்ம ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் சிம்பிள் ரிலீஸ் ஆதான்னு பார்ப்போம். நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல ஹெட்ஃபோன் சிம்பிளே இல்லை. கண்டிப்பாக அது காரணம், இப்போ நம்ம ஸ்டிப்பை கனெக்ட் பண்ணி இருக்கும்போது காமிக்கான்னு பார்க்குறோம், கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது. அப்போ அந்த ஸ்டிப்பில் ஃபால்ட் இருக்கும், அல்லது மதர் போர்டில் கம்ப்ளைண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ எடுத்தோடனே போர்டுக்கு போகாமல் ஸ்டிப்பை செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ நம்ம ஒரு தடவை நம்ம அந்த ஸ்டிப்பை எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம திரும்ப அதேமாதிரி ரியாக்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணிட்டேன், ஹெட்ஃபோன் சிம்பிள் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸ்டிப்பை மறுபடியும் நான் ஃபிட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சிம்பிள் உங்களுக்கு காமிக்குதான்னு பாருங்கள். அந்த ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது. கண்டிப்பாக அந்த ஸ்டிப் கனெக்ட் பண்ணும்போது தான் அந்த ப்ராப்ளம் ஆகுது. கண்டிப்பாக ஸ்டிப்பில் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸ்டிப்பை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரி ரிமூவ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். பாருங்கள், இந்த பேட்டரி ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிப் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம பேட்டரி எடுத்து நம்ம ஸ்டிப் டேமேஜ் இருக்கான்னு பார்ப்போம். நம்ம இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டிப்பில் கீழே எண்டு பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு. அப்போ இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிப் டேமேஜினால தான் ஹெட்ஃபோன் சிம்பிள் நம்மளுக்கு விழுந்திருக்கு. இப்போ எந்த ஃபால்ட்டு பார்த்தாலும் நம்ம கண்டிப்பாக நம்ம சேஃப்டியை ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும். இந்த மாதிரி ட்வைஸ் ரோ மற்ற விஷயங்கள் ஏதாவது வச்சு பண்ணும்போது தான் அந்த மாதிரி ஸ்டிப்பு மற்ற விஷயங்கள் கட்டாக வாய்ப்பு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.